Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கோதுமை பிஸ்கட். ஆமாங்க, ஆட்டா பிஸ்கட். இது ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இந்த அருமையான ஆட்டா பிஸ்கட் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு நம்ம சந்தோஷப்படுத்தலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஆட்டா பிஸ்கட் செய்யறதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப்பு நெய், அடுத்தது 1/2 கப்புக்கு ஜீனி பவுடரு, நல்லா கலந்துக்கலாம். இந்த கோதுமை பிஸ்கட்டு 1 மாதம் ஆனாலுமே நமக்கு கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 கப்புக்கு லேசாக வெது வெதுன்னு இருக்கிற சுடு தண்ணி, அடுத்தது கசகசா 1 ஸ்பூனுக்கு, பாதாம் முந்திரி குட்டி குட்டியாக சீவி வச்சுருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூனு, எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது 2.5 கப்புக்கு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். இப்போ அதை நம்ம நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். நம்ம எடுத்து ஜீனிக்கும் கோதுமை மாவுக்கும் தண்ணிக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அளவு. இது பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நானும் மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையால் நம்ம நல்லா இதை தேய்ச்சி எடுத்துகிட்டு வரணும். அடுத்தது இதை நம்ம அப்படியே கொஞ்சம் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி நம்ம ரவுண்டாக நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி நான் சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி மொத்தமாக இருக்கணும். நம்மக்கிட்ட ஒரு குக்கி கட்டர் இருந்தாலும் கட் பண்ணலாம், இல்லை நம்ம வீட்டில் ஒரு சின்ன இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா கூட குட்டி குட்டியாக பிஸ்கட் ஷேப்பில் இதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த ஓரமாக இருக்கிற இந்த மாவில் நம்ம இதில் எடுத்துருவோம். பிஸ்கட்டெல்லாம் தயாராக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. முதல்ல எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பிஸ்கட்டாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பொரிக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம இந்த பிஸ்கட்டெல்லாம் நம்ம எடுத்துருவோம். எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம எடுத்துடணும். இது நல்லா சூடெல்லாம் ஆறின பிறகு அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஜாரில் போட்டு வச்சிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கிடாது. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம விட்டு நம்ம கோதுமை பிஸ்கட் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆட்டா பிஸ்கட் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.